अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। सदाशिवसमारम्भां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ऋकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ओं सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ओं शान्तिः शान्तिः शान्तिः। ओं भूमिष्ठाभिनयात्र भूस्थितिवतोऽप्युच्चैरदस्तापि या बद्धा भूमिमुक्तिदा शिरमृतं यस्यामृता जन्तवः या नित्यं त्रिजगत्पवित्रतटिनी तीरे सुरैः सेव्यते सा काशी त्रिपुरारिराजनगरी पायादपायाज्जगत्। मित्रस्तवापां धृतशैर्दुरापां गङ्गासदापां भवपाशसापां शिवा विमुक्तामृतैकशुक्तिं मुक्ता विमुक्तां न परित्यजति। क्षेत्रं पवित्रं हि यथा विमुक्तं नान्यत्तथा यच्छ्रुतिभिः प्रयुक्तम् अधर्मशास्त्रैर्न च तैः पुराणैस्तस्मात् शरण्यं हि तथा विमुक्तं। नाविमुक्तसमं क्षेत्रं नाविमुक्तसमागतिः नाविमुक्तसमं लिङ्गं सत्यं सत्यं पुनः पुनः। न गायत्री समो मन्त्रो न काशी सदृशीपुरी न विश्वेशसमं लिङ्गं सत्यं सत्यं पुनः पुनः। न विमुक्तं परित्यज्य योऽन्यत्र कुरुते रतिं मुक्तिं करतलान् मुक्त्वा शून्यां सिद्धिं गवेषयेत्। पञ्चदशोऽध्यायः। नक्षत्रबुधलोकयोः वर्णनम्। अगस्तिरुवाच शृणुवत्नि महाभागे लोपामुत्रे सधर्मिणि कथां विष्णुगणाभ्यां च कथितां சிவசர்மனே। அகஸ்தியர் சொல்றார், ஏ லோபாமுத்ரே, என் பத்னியானவளே, மகாபாகே, என்னுடைய தர்மங்கள்ல அனுயாயியா இருக்கிறவளே, இப்போ விஷ்ணுகணங்கள் சொல்ற கதைகளை இன்னும் சொல்றேன் கேள். சிவசர்மனுக்கு சொல்லக்கூடிய கதைகளை சொல்லிட்டு வரேன்னு சொல்றார். சிவசர்மோவாச்ச அஹோ கணௌ விசித்ராயும் ஸ்ருதா சந்திரமசி கதா உடுலோககதாம் கியாதம் விஸ்வகாக்கியான கோவிதௌ. ஹே கணங்களே, உங்களை மாதிரி கதா விஸ்தரிக்கிறதுக்கு வேற யாருக்கு முடியும்? இந்த சந்திரனுடைய கதையை கேட்டோம், ரொம்ப விசேஷமா அற்புதமா இருந்தது. இப்போ இந்த நட்சத்திர லோகத்தினுடைய கதையை எங்களுக்கு சொல்லணும்னு சிவசர்மா கேட்டுக்கிறார். கணா ஊச்சதுஹு புரா சிசிருக்ஷதः சிருஷ்டிம் ஸ்ரஷ்டுரங்குஷ்டபிருஷ்டதः தக்ஷ பிரஜாவிநிர்மாணே தக்ஷோ ஜாதः பிரஜாபதிः षष्टिर्दुहितरस्तस्य तपोलावण्यभूषणाः सर्वलावण्यरोहिण्यो रोहिणी प्रमुखाः शुभाः. தக்ஷன் முன்னொரு காலத்துல தன்னுடைய சிருஷ்டிகள் எல்லாவற்றையும் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பிரம்மனுடைய அங்குஷ்டத்துக்கு பின்பக்கம் அங்குஷ்ட பிருஷ்டதா கட்டவர்களுக்கு பின்பக்கமாக இருக்கிற இடத்துல இருந்து தோன்றினான். அவனுக்கு 60 பெண்கள் இருந்தாலாம். ரோஹிணி முக்கிய 60 பெண்கள். ஷஷ்டி துஹிதரஹா 60 பெண் குழந்தைகள் இருந்தாலாம்.
தஸ்ய தபோ லாவண்ய பூஷணாக. தபஸ் செய்யறதுக்கு ரொம்ப உத்சுகமா இருக்கக்கூடிய பெண்கள்ல வாழலாம். சர்வ லாவண்ய ரோஹிணியா, ரோஹிணி பிரமுகா சுபாக. அதனால ரொம்ப லாவண்யத்தோடு இருக்கக்கூடியவர்கள், ரோஹிணி முதலானவர்களாக எல்லா விஷயத்திலையும் அவளுக்கு ஒரு பெரிய சித்தி இருந்தது அப்படின்னு உயர்வா அந்த 60 பெண்களை பத்தி சொல்றார். தாபிஸ்தப்த்வா தபஸ்தீவிரம் பிராப்ய வைஸ்வேஸ்வரபுரீம் ஆராதிதோ மகாதேவ சோம விபூஷணா. அப்படிப்பட்ட 60 பேரும் என்ன பண்ணான்னா போய் விஸ்வேஸ்வரனை போய் தபஸ் பண்றாளாம். வைஸ்வேஸ்வரியும் புரியும், விஸ்வேஸ்வரனுடைய புரியாக இருக்கக்கூடிய காசி கஷேத்திரத்துல போய் தீவிரமான தபஸ் பண்ணி ஆராதனை பண்ணா மகாதேவரை. அம்பாளோடு சேர்ந்து சோமஹா மகாதேவஹா சோம விபூஷணா, சந்திரன ஜூடின்னு இருக்கக்கூடிய மகேஸ்வரனை உமாவோடு சக தபஸ் பண்றா, ஆராதனை பண்றா. அப்போ யதா துஷ்டோயமீஷானோ தாதும் வரமதாய உவாச பிரசன்னாத்மா யாச்சத்வம் வரமுத்தமம் சம்போர்வாக்கியமதா கர்ணியவூச்சுः தாश्च குமாரிகாः யதி தேயோ வரோஸ்மாகம் வரயோக்யாஸ்ம சங்கரா. அவளுடைய தபஸ்னால ரொம்ப சந்தோஷத்தை அடைஞ்ச பரமேஸ்வரன் நேர ஆவிர்பவிச்சு என்ன வரம் வேணும், எதுக்காக தபஸ் பண்றேன்னு கேட்கவும் சொல்றா. ஈஸ்வரனுடைய சப்தத்தை கேட்ட அந்த குமரிகள், ஏ பரமேஸ்வரா, எங்களுக்கு வரம் கொடுக்கிற எண்ணம் இருந்தால் வரத்தை அடையறதுக்கான யோக்கியதை எங்களுக்கு இருக்குன்னா நாங்க கேட்கிற வரத்தை கொடுக்கணும். பவதோபி மகாதேவ பவதாபஹரோஹியா ரூபேண பவதா துல்லிய சனோபர்த்தா பவத்விதி. என்ன வரம் கேட்க போற 60 பேர்? எங்களுக்கு உத்தமமான ஒரு பதி அமையணும். அவன் எப்படி இருக்கணும்னா உங்களை போல இருக்கணும். பவதோபி பவதாபஹாரோஹியா மகாதேவ, ஏ மகாதேவா, உங்களுக்கு சமமான ஒரு சௌந்தர்யம் இருக்கணும். ரூபேண பவதா துல்லியா சனோ பர்த்தா பவது. உங்க ரூபத்துக்கு சமமான ஒரு ரூபம் இருக்கக்கூடிய ஒருத்தர் எங்களுக்கு பதியாக அமையணும். பவதோபி மகாதேவ பவதாபஹரோஹி, யாரு பவத்து உலகத்தினுடைய தாபத்தை நீக்கிறவர்கள்ல உங்களுக்கு சமம் யாரு இருக்கா? அதனால எங்களுக்கு இந்த நல்ல பத்தி அமையணுங்கிறது ஒண்ணுதான் எங்களுடைய வரமாக இருக்கு, நாங்க வேண்ட வரமாக இருக்குன்னு சொன்ன உடனே பகவான் அப்படியே வரம் கொடுக்கிறார். லிங்கம் சம்ஸ்தாபிய சுமகன் நக்ஷத்ரேஸ்வர சங்கீதம். புருஷைரபி துஷ்கரம் ததஸ்துஷ்டோ ஹி விஸ்வேஷோ விதரத் பரமுத்தமம். பரமேஸ்வரனுக்கு இவாள்லாம் என்ன மாதிரி தபஸ் பண்ணா அதனால ஈஸ்வரன் அங்க ஆவிர்பவிச்சார்ன்றதுக்கு சொல்றார். ஒரு லிங்கத்தை ஸ்தாபிதம் பண்ணாலாம். நக்ஷத்ரேஸ்வரம் அப்படின்ற ஒரு லிங்கம் வரணா நதியினுடைய தட்டத்துல சங்கமேஸ்வர சுவாமியினுடைய சந்நிதியில நக்ஷத்ரேஸ்வரன்ற ஒரு ஈஸ்வர லிங்கத்தை ஸ்தாபனம் பண்ணி 1000 வருஷங்கள் தபஸ் பண்ணா. புருஷர்களால கூட பண்றதுக்கு அரிதான ஒரு தபஸ் 1000 வருஷம் இந்த 60 ரோஹிணி முதலான பெண்களும் பண்ணதுனாலதான் பரமேஸ்வரன் சந்தோஷத்தை அடைஞ்சார்னு சொல்றார். ததஸ்துஷ்டோஹி விஸ்வேஷா எதரது வரமுத்தமம் சர்வாசாம் ஏகபத்னீனாம் ஏகத்ர ஸ்திரஜேதசாம். அப்போ
60 பேரும் அப்படி ஒரு பதி வேணும் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் ஒரே பதிக்கு பத்தினியாக ஆவீர்கள்னு வரத்தை கொடுத்தாராம். அப்படி ஒரு சௌந்தரியமான பதி, அவருக்கு நீங்க 60 பேரும் பத்தினி ஆவல். இதெல்லாம் தாத்பரியமாக புரிஞ்சுக்கணும். 60 பேருக்கு ஒரு புருஷனா அப்படின்னு இந்த காலத்துக்கு ஒத்த பேசப்படாது. நட்சத்திரங்கள் எல்லாம் அவர்களுடைய பதியாக சந்திரன் அமையிறது. ஏன்னா அதை சுத்திதானே இந்த நட்சத்திரங்கள் கிரகங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு. நேக்கட் அப்சர்வேஷன்ல ஸ்கைல பார்த்தா தெரியறதுனால இதுக்கு உருவகப்படுத்தி இப்படி அமைஞ்சிருக்கிறதுனால ஈஸ்வரன் அந்த மாதிரி ஒரு வரத்தை கொடுத்தாருன்னு புராணம் சொல்றது. ஸ்ரீ விஸ்வேஸ்வர உவாச்ச, பரமேஸ்வரன் சொல்றார், நக்ஷாந்தம் ஹி தபோ அபி உக்ரமே தத் அன்யாபிரீதிருஷம் புரா அபலாபிஸ்தஸ்மாத் வா நாம நக்ஷத்திரமத்ரவை. உங்களுக்கு நான் நக்ஷத்திரம்னு பேர் கொடுக்கிறேன். ஏன்னா நக்ஷாந்தம் ஹி தபஹா, இந்த மாதிரி ஒரு தபஸை வேற யாரும் சகிச்சிக்க முடியாது. அப்படி ஒரு உக்ரமே தத்து அந்யாபிகி ஈதிருஷம், மற்றவாளால இந்த மாதிரி உக்ரமான தபசு பண்ண முடியவில்லை, பண்ணினதில்லை. நக்ஷாந்தம் அப்படின்னு அப்படி ஒரு தபச பண்ணதுனால உங்களுக்கு நான் நக்ஷத்திரம்னு பெயர் கொடுக்கிறேன்னு சொல்றார். அது மட்டும் இல்ல, புருஷாயித சக்ஞேன தப்தம் யத் தபசாதுனா பவதீபிஸ்ததः பும்ஸ்த்வம் இச்சையா ஓ பவிஷ்யதி. புருஷாயிதம் என்ற இந்த தபஸை நீங்க பண்ணிருக்க. புருஷாயித சக்ஞேன தப்தம், இந்த புருஷாயிதம்ன்ற தபஸ பண்ணதுனால பவதீபிஹி ததா பும்ஸ்த்வம் இச்சையா வா உபவிஷ்யதி வஹ பவிஷ்யதி. எப்பெல்லாம் உங்களுக்கு புருஷத்தன்மையை அடையணும் அப்படின்னு தோன்றதோ அப்ப நீங்கள்லாம் புருஷத்தன்மையை அடைஞ்சிக்கலாம் அப்படிங்கிற வரத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா நீங்க இந்த புருஷாயுத சக்ஞையுடைய தபச பண்ணியிருக்கிறதுனால. அதனால நட்சத்திரங்கள் ஸ்திரீயாக தெரிஞ்சாலும் தேவைப்படும் போது புருஷத்தன்மையை அடையிறது. அதாவது அந்தந்த கிரகங்கள், அந்தந்த நட்சத்திரங்கள், இது எல்லாத்துக்கும் ஒரு தன்மை இருக்கு. அந்த தன்மைக்கு ஏத்த மாதிரிதான் அதனுடைய வர்ணம், அதனுடைய வாகனம், அதனுடைய புருஷ ஸ்திரீ லிங்கம் இதெல்லாம் சொல்லப்படுறது. அப்போ இங்க கதாச்சித்து புருஷத்தன்மையும் கதாச்சித்து ஸ்திரீ தன்மையும் அடையக்கூடிய ஒரு தன்மை இந்த நட்சத்திரங்களுக்கு இருக்குன்றது காண்பிக்கப்படுறது. ஜோதிஷ் சக்கரே சமஸ்தே அஸ்மின் அக்ரகண்யா பவிஷ்யதா மேஷாதீனாம் ராசீனாம் யோனயோ யூயமுத்தமாக. ஜோதிஷ் சக்கரே சமஸ்தே, எல்லா விதமான ஒளி வீசுகின்ற பொருள்களில் அஸ்மின் அக்ரகண்யா பவிஷ்யத, நீங்க தான் முன்னாடி இருப்பேன். ஏன்னா இன்னைக்கும் ஒரு நட்சத்திரமும் ஒரு சூரியன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப நட்சத்திரங்கள் தான் பிரகாசம் கொடுக்கக்கூடிய பொருள்கள்ல முதன்மையாக இருக்குன்னு தெரியறது. அது ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினால அப்படின்னு நீங்க சொல்றாரு. மேஷாதீனா அஞ்ச ராசினா, மேஷம் முதலான ராசிகளுக்கு யோனையா யூயம், நீங்கள் தான் காரணமா இருப்பீள். ஏன்னா அந்த ராசிகள்ன்றது நட்சத்திரங்களுடைய கான்ஸ்டலேஷன் தானே ஒரு ராசி. பல நட்சத்திரங்கள் சேரும் பொழுது ஒரு விதமான ரூபத்தோட அமைஞ்சு ஒரு செட் ஆஃப் ஒரு குவாட்ரண்டா இருக்கு. குவாட்ரண்ட்னு சொல்ல முடியாது, 12ஆக 30 டிகிரி. ஆமா, 30 டிகிரி குவாட்ரண்ட். ஆமா, அப்படி இருக்கு ரஃப்லி. அது மாதிரி 12 சேர்ந்தது 360ன்றதுனால 12 ராசிகள். அது நட்சத்திரங்களால தான் ஆனது. அதனால நீங்கள் யோனிகளாக இருப்பீர்கள் இந்த ராசிகளுக்குன்னு சொல்றார்.
ஓஷதீனாம் சுதாயாஸ்ச பிராமணானாம் ச யः பதிः பதிமத்யோ பவத்யः அபி தேன பத்யா சுபானனாஹ. உங்க எல்லாருக்கும் சந்திரன் புருஷனாக பத்தியாக அமைவான் அப்படின்னு சொல்றார். எப்படிப்பட்ட சந்திரன்? ஓஷதீனாம் சுதாயாஸ்ச பதிஹி, ஓஷதிகளுக்கெல்லாம் பதியான சந்திரன், அப்புறம் சுதாக்கு பதியான சந்திரன், பிராமணர்களுக்கு பதியான சந்திரன். பதிம் அத்யோ பவதி பவத்யஹ அபி, உங்களுக்கும் பதியாக அவனே வருவான். தேன பத்யா சுபானனாக, ரொம்ப மங்களமான முகத்தை உடையவர்களே, உங்களுக்கு சந்திரனே பதியாக வருவான். பவதீனாம் இதம் லிங்கம் நக்ஷத்ரேஸ்வர தக்னிதம் பூஜயித்வா நரோகந்தா பவதி லோகமுத்தமம். நீங்க ஆராதனை பண்ணியிருக்கிற இந்த நக்ஷத்திரேஸ்வரர் என்கின்ற லிங்கத்தை, சங்கமேஸ்வரர் சன்னதியில இருக்கக்கூடிய இந்த நக்ஷத்திரேஸ்வர லிங்கத்தை யாரெல்லாம் பூஜை பண்றாளோ அவள்லாம் இந்த உங்களுடைய நட்சத்திர லோகம்ன்ற இந்த லோகத்தை அடைவா. உபரிஷ்டான் மிருகாங்கஸ்ய லோகோ வஸ்து பவிஷ்யதி சர்வாசாம் தாரகாணாஞ்ச மத்தியே மான்யா பவிஷ்யத. அது மட்டும் இல்லாமல் நீங்கள்லாம் சந்திரனுக்கும் மேல இருப்பேர். உபரிஷ்டான் மிருகாங்கஸ்ய, மிருகாங்கனா சந்திரனுக்கும், சந்திரன் அவனுக்கு மேல இருப்பேள். நீங்க உங்களுடைய லோகம் சந்திரலோகத்துக்கு மேல இருக்கும். என்ன லோகா வஸ்து பவிஷ்யதி சர்வாசாம் தாரகாணாஞ்ச மத்தியே மான்யா பவிஷ்யத. அதனால எல்லா நட்சத்திர தாரகங்களுக்கும் நடுவுல நீங்க 60 பேரும் ரொம்ப முக்கியமாக, அத்தனை கான்ஸ்டலேஷன் நடுவுல நீங்க முக்கியமாக இருப்பேள். நக்ஷத்திர பூஜகா ஏச்ச நக்ஷத்திர விரதச்சாரிணா தேவோ லோகே வசிஷ்யந்தி நக்ஷத்திர சதிருஷ பிரபாஹா. யாரெல்லாம் நட்சத்திரோபாசனம் பண்றாளோ, நட்சத்திர லிங்கத்தை பூஜை பண்றாளோ, நட்சத்திர விரதங்கள் வச்சுட்டு இருக்காளோ அவள்லாம் உங்கள் நட்சத்திர லோகத்துல நட்சத்திர சமமாக வாழ்வார்கள். நட்சத்திர கிரக ராசீனாம் பாதாஸ்தேஷாம் கதா ஜனன பவிஷ்யந்தி ஏகாஷ்யாம் நட்சத்திரேஸ்வர வீக்ஷகாக. இந்த நட்சத்திரேஸ்வரன் அப்படிங்கிற ஈஸ்வரனை தரிசனம் பண்ணா போதும், அவளுக்கு என்ன விதமான ராசிகள்னாலையும் கிரகங்கள்னாலையும் நட்சத்திரங்கள்னாலையும் எந்த பிரச்சனையும் வராதுங்கிறார். நட்சத்திர கிரக ராசீனாம் பாதாஸ்தேஷாம் ந பவிஷ்யந்தி கதாஜன. யாருக்கு? காஷ்யாம் நட்சத்திரேஸ்வர வீக்ஷகா. நட்சத்திரேஸ்வரரை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தாலே இந்த கிரக பிரச்சனைகள் கோளாறுகள்லாம் நீங்கிடுறதுன்னு இதுல சொல்றார். அதனால இங்க இந்த கோயில் போறோம், அந்த கோயில் போறோம், ஒரு நட்சத்திரம், ஒரு ராசி, ஒரு பிரச்சனைக்கு இந்த பல கோயில்களுக்கு போய் பிரதட்சணம் பண்றதுக்கு பதிலா ஒட்டுமொத்தமா இந்த நட்சத்திரேஸ்வரர்னு காசியில இருக்கக்கூடிய ஈஸ்வர தரிசனம் பண்ணிட்டா அத்தனை விதமான கிரக நிலைகள், ஜோதிஷம், ஜாதக சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும் அப்படின்னு இங்க தெரிய வருது. அகஸ்தியோவாச்ச அதிதித்வமவாபன நேத்ரயோர் புதலோகா சிவசர்மணஸ்த்வதா கணயோர்பகணஸ்ய சங்கதாம் கதயித்ரோரிதி விஷ்ணுஜேதசோ. இப்படி பரமேஸ்வரன் மகாவிஷ்ணுவனுடைய விஷயமாக புத்தியும் இருந்துட்டு இருக்கிறதா இந்த கணங்களுக்கு. இந்த வெறும்னா இவாளுக்கு கதை சொல்றது மட்டும் இல்ல, அதே கதையை சொல்லிட்டு இருக்கும்போது கூட புத்தி பகவான் மேல வச்சுட்டு இருக்கார். அப்படி இருக்க, அதனாலதான் கணங்கள் விஷ்ணு கணங்களாக சங்கதாம் கதயித்ரோ இது விஷ்ணு சேதசோஹோ. சிந்தை பகவான் மேலதான் இருக்கு. அப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கையில எந்த விஷயம் பண்ணாலும் ஒரு பக்கம் பகவானுடைய சிந்தனை இருந்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறத இங்க காண்பிக்கிறார். ஏன்னா பகவத்கீதையிலேயே பகவான் அதுதான் சொல்றார். எந்த காரியத்தை பண்ணிட்டு இருந்தாலும் பின்னாடி நீ ஈஸ்வர விஷயத்தை நினைச்சிட்டு பண்ணு.
என்னுடைய சிந்தனை வச்சுண்டு இந்த உலகத்துல சமாச்சாரன்னு சொல்றார். அதிதித்வம் அவாப நேத்ரயோகோ புதலோகா. புதலோகம் கண்ணுல படுதான். இந்த புதலோகத்துக்கு அதிதி ஆயிட்டார் சிவசர்மனஹா. சிவசர்மாக்கு கண்ணுல அதிதி புதலோகம் படுறது. உடனே கேட்கிறார் சிவசர்மோ வாச்ச தஸ்ய லோகோயம் அதுலோ ப்ரூதம் ஸ்ராபகவத்கணௌ ஸ்ரீ. அது சரியா பிரிண்ட் சரியா பீயூஷ பாணோரிவ மே மனஹ பிரீணயதே தராம். ஹே ஈஸ்வர நாராயண கணங்களே, ஸ்ரீ பகவத்கணௌ ப்ரூதம் எனக்கு சொல்லுங்க. கஸ்ய லோகன் அதுலகாயம். இவ்வளோ சமமில்லாததாக ஒண்ணு தெரியறதே, அற்புதமான ஒரு லோகம் தெரியறதே, என்ன லோகம் இது? பீயூஷ பாணோஹோ இவ மே மன பிரீணயத்தே தராம். பீயூஷ பாணுன்னா சந்திரன் அர்த்தம். பீயூஷம்ன்ற அமிர்தத்தை வருஷிக்கக்கூடிய ஒரு பானு சந்திரன். அந்த சந்திர லோகத்துக்கு சமமாக தெரியறதே, சந்திரனை போல தெரியறதே, என் மனசை பிரசாதம் பண்றதே. இது எப்ப இந்த லோகம் அற்புதமான லோகமா இருக்கே, இது என்ன லோகம்னு கேட்கிறார். கணாவு சதுகு, கணங்கள் சொல்றது சிவசர்மன் நிஷ்ணுகதாம் ஏதாம் பாபாபஹாரிணீம் ஸ்வர்கமார்க வினோதாயதா பத்ரய ஸ்வர்கமார்க வினோதாய தாபத்ரய விநாசினீம். ஏ சிவசர்மன், இந்த கதையை சொல்றேன் கேளுங்கோ. இது எப்பேற்பட்ட கதைன்னா, 3 விதமான தாபங்களையும் நீக்கும், சொர்க்கத்துக்கு வழிகாட்டும் பேர்பட்ட சொர்க்கமார்க்க வினோதாய தாபத்ரய விநாசினி. சொர்க்க லோகத்துக்கு போயிட்டு இருக்கிற வழியில இங்க இப்படி தாபத்திரயத்தை நீக்கக்கூடியதாகிய, பாபங்களை நீக்கக்கூடியதாகிய இந்த புத லோகத்தை பத்தி சொல்றேன் கேளுங்க. யோசௌ பூர்வம் மகாகாந்தி ராவாபியாம் பரிவர்ணிதா சாம்ராஜ்யபதம் ஆபன்னோ த்விஜராஜஸ்தவாக்ருதா. ஏற்கனவே சந்திரனை பத்தி நாங்க சொன்னோம். ஏன்னா சந்திரலோகமும் புதலோகத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. சந்திரனுடைய புத்திரன் தான் புதன். அதனால சந்திரனை பத்தி நாங்க சொன்னோமே, பூர்வம் மகா காந்தி ராவாபியாம் பரிவர்ணிதா. அந்த காந்தியை பத்தி உனக்கு நான் சொன்னோம். யார் அவன்? துஜராஜகா அப்படின்னு பிராமணர்களுக்கு ராஜாவாக இருக்கக்கூடிய சந்திரனை பத்தி சொன்னோம். தட்சிணா ராஜசூயஸ்ச ஏன திரிபுவனம் கிருதா. ராஜசூய யஜ்ஞம் பண்ணி 3 புவனங்களும் பிரம்மாவால பிரம்மதேயமா கொடுக்கப்பட்டதுன்றதையும் பார்த்தோம். தபஸ்ததாபயோ அதி உக்ரம் பத்மானாம் தச. உக்ரமான தபசு 3000 ஒரு பத்மயுகங்கள், 1000 கோடி பத்மயுகங்கள் தபஸ் பண்ணதை பத்தியும் சொன்னோம். அத்ரிநேத்திர சமுத்பூதா பௌத்ரோ வை துருகிணஸ்யா. அத்ரியினுடைய கண்கள் வழியாக பிறந்தார் பிரம்மாவனுடைய பேரன் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். நாதா சர்வௌஷதீனாம் ஜோதிஷாம் பதிரேவச்சா. ஓஷதிகளுக்கெல்லாம் நாதனாக, நட்சத்திரங்களுக்கெல்லாம் பதியாக இருக்கக்கூடிய சந்திரன். நிர்மலா நாம் கலானாம் சேவதிஹி யஸ்ச கீயதே. கலைகளுக்கெல்லாம் உயர்வானவனாக,
நிர்மலமான கலைகள் உடையவனாக பாடப்படுகின்றவன். உத்யன் பரோத் அபத் தபாம் யஹா ஸ்வகரைஹி கலஹஸ்தயேத். உதிக்கும் பொழுதே எல்லாருடைய தாபங்களையும் நீக்கி தன் கையால் அரவணைக்கின்றவனாக இருக்கக்கூடிய சந்திரனை பத்தி சொன்னோம். முதம் குமிதினி நாம் யஸ்தனோதி ஜகதா சக திக்வது சாரு சிங்கார தர்ஷன மண்டலஹா. குமுதங்களினுடைய லில்லி மனதை சந்தோஷப்படுத்தக்கூடியதாக அந்த சந்திரன் இருக்கு. ஏன்னா ராத்திரில தான் குமுதங்கள் உட்புல்லமாகிறது, மலர்றது. அது மட்டுமல்லாமல் உலகத்தையும் சந்தோஷப்படுத்தக்கூடியதாக சந்திரன் இருக்கு. திக்வது சாரு சிங்கார அதர்ஷன மண்டலா. திக்வதுக்கள் முகத்தை சிங்காரம் பண்ணிக்கிறதுக்கு கண்ணாடி போல இருக்காது. இமன்யைர் குணசம்பாரைஹி அதோபி ந சமம் விதோஹோ நிஜோத்தமங்கே சர்வஜ்ஞா கலாம் யஸ்யாவதம்சயேத். சந்திரனுக்கு சமம் வேற ஒண்ணும் இல்லை அப்படிங்கறத தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா சாட்சாத்து பரமேஸ்வரனே தன் தலையில சூடின்னு இருக்காரோன்னு. நிஜ உத்தமாங்கே சர்வஜ்ஞா கலாம் யஸ்ய அவதம்சயேத். சர்வஜனா இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் சந்திர கலையே சூடின்னு இருக்கார். இதுக்கு மேல சந்திரனுடைய ஒரு மகிமையை என்னன்னு சொல்றது? ஆனா அப்படி இருக்கிற சந்திரன் கர்வத்தினால பெரிய ஒரு குற்றத்தை பண்றான். ப்ருஹஸ்பதே சவை பாரியாம் ஐஸ்வர்ய மதமோஹிதா புரோஹிதஸ்யாபி குரோர் பிராதுஹு ஆங்கிரசஸ்ய வை யஹார தரசா தாராம் ரூபவான் ரூபசாலினீம் வார்யமானோபி கீர்வாணைஹி பகுதேவ ரிஷிபிஹ் புனஹ. ப்ருஹஸ்பதி உடைய பாரியாவாக இருக்கக்கூடியவளாகிய தாரா அவளை அபகரிச்சுட்டானா. ஏன்னா கர்வம் ஜாஸ்தியாயிடுத்து. யகார தரசா தாராம் ரூபசாலினி. தாரான்னு சௌந்தர்யத்தோடு இருக்கக்கூடியவள் ப்ருஹஸ்பதியினுடைய பத்னி. அவ மேல மோகத்தை கொண்டு அபகரிச்சிட்டான். புரோஹிதஸ்யாபி குரோர் பிராதுஹு. ப்ருஹஸ்பதி யாருன்னா குரு, தேவகுருவா இருக்கிறவர் ப்ருஹஸ்பதி. அசுரகுருவா இருக்கிறவர் சுக்கராச்சாரியார். இந்த ப்ருஹஸ்பதியினுடைய பத்னி ஆகிய தாராவ குரோர் பிராதுஹு ஆங்கீரசஸ்ய புத்திரன், தன்னுடைய மாமா ஆங்கீரச புத்திரன் ப்ருஹஸ்பதி தன்னுடைய குரு. அப்படி இருந்தும் தன்னுடைய கர்வத்தினால அபகரிச்சிட்டானாம். இத்தனைக்கும் பகுதேவ ரிஷிபிஹி வாரியமான, நிறைய தேவர்கள் ரிஷிகள்லாம் இதை பண்ணாதரா, தப்பு தப்புன்னு சொல்லியும் கேட்கல. இந்த குரூரத்தனத்தை பண்ணிட்டான். நாயம் கலாநிதேர் தோஷா த்விஜராஜஸ்ய தஸ்ய வை ஹித்வா திரிநேத்ரம் காமேன கஸ்யனோ கண்டிதம் மனஹா. பரமேஸ்வரனை தவிர, திரிநேத்திரனை தவிர காமனை எரிச்சவா யார் இருக்கா? அதனால இது இவன் தப்புன்னு சொல்றதா, தப்பு இல்லைன்னு சொல்றதா? ஏன்னா காமனுடைய ஒரு காரியத்தினாலதான் இந்த காரியம் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு ஒரு உதாசீனமான ஒரு பாவத்தோட இங்க சொல்றார்.
துவாந்தமேததபிதः பிரசார யத்தச்சமாய விதினா விநிர்மிதம் தீபபாஸ்கர கராமஹௌஷதம் ஆதிபத்ய தமசஸ்து கிஞ்சனா. இந்த அந்தகாரம் இருக்கே, காமம்ங்கிற இந்த அந்தகாரம், அதைய மத்த அந்தகாரத்தோட உபமா சொல்ல முடியாது. ஏன்னா மத்த அந்தகாரம் இருக்கே அதெல்லாம் துவாந்தம், அதெல்லாம் அழிக்கப்பட முடியும். ஏன்னா பிரம்மா அதுக்கு தீப பாஸ்கர கராமஹௌஷதம், சூரியன், தீபம், இப்படியான ஒரு விஷயங்களை உற்பத்தி பண்ணி கொடுத்திருக்கார் பிரம்மா. ஆனா இந்த கர்வத்துக்கும் இந்த மாதிரி எண்ணங்களுக்குன்ற அந்த இருட்டு இருக்கே, அதை நீக்கிறதுக்கு இந்த மாதிரி சூரியன் கிரியன்லாம் ஒன்றும் பிரம்மா சிருஷ்டி பண்ணலையே அப்படின்னு சொல்றார். ஆதிபத்திய மத மோகிதம், தான் தான் அதிபதி அப்படிங்கிற ஒரு மதத்தினால மோகம் கொண்டிருக்கிற ஒத்தன், இதன் சம்ஷிதம் ஸ்பிருஷதி நோ ஹரேர்ஹிதம், ஹரி நாமத்தை சொல்லு, பக்திய பண்ணு. ஹரிங்கிறது இங்க பரமேஸ்வரனையும் குறிக்கும். ஹரிங்கிற பதம் மகாவிஷ்ணுயும் சொல்றது, இந்திரனையும் சொல்றது, சிவனையும் சொல்றதுன்றதெல்லாம் இருக்கு. அதனால ஈஸ்வரனுடைய தியானம், ஏன்னா இங்க சிவபரமா போயிட்டு இருக்கிறதுனால சொல்றேன். துர்ஜனம் விஹித தீர்த்தமஜ்ஜனை சுத்ததீஹீவ விசுத்தமானசம். ஒரே வழி இந்த இருட்டை நீக்கிறதுக்கு என்னன்னா ஹரிநாமம் தான். ஆனா இந்த மாதிரி புத்தி இருக்கிறவனுக்கு துர்ஜனம் விஹித தீர்த்தமஜ்ஜனை சுத்ததீஹி இவ, சுத்த புத்திகள் இருக்கவாளுக்கு எப்படி ஹரிநாமம் நல்லதை பண்றதோ அந்த மாதிரி துர்ஜனங்களுக்கு பண்றதில்லை. அதனாலதான் சந்திரன் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணான் அப்படின்னு சொல்றார். மேல பின்னாடி பார்ப்போம். ஓம் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.